தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? இந்த கிருபையான காலவேளையில் கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து உங்களை சுகபத்திரத்தோடு காத்து வழி நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவானுக்கு எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நீங்கள் தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். அன்பான சகோதரனே சகோதரியே, யார் தேவனை நேசிக்கிறார்களோ அன்பான தேவ ஜனமே, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை பாரமானது அல்ல. எவ்வளோ அழகாக சொல்லப்படுகிறது. நம்ம ஒருத்தர் பிரியமாவளை நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ தூரம் நம்மளை வான்னு சொன்னாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோன்னு சொன்னால் சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல் அவங்கள நேசிக்கிறதுனால அவங்க கூட கடந்து போவோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற மனுஷனுக்காகவே நம்ம இவ்வளோ செய்வோமானால் நம்மை நேசித்து நாம் செய்த தவறுக்கு நாம் தண்டிக்கப்படாமல் நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் தன்னை பலியாக்கி தன்னுடைய அன்பை இன்னதென்று நமக்கு வெளிப்படுத்தினார். அவ்வளோ அன்புள்ள தேவனை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அன்பான தேவ ஜனமே, அவரோட வார்த்தை நமக்கு என்ன கிடையாதுங்க, பாரமான சுமை அல்ல. யாருக்கு தெரியுங்களா இந்த வேத வசனம் பாரமாய் காணப்படும்? யாருக்கு தெரியுங்களா இந்த வசனத்தை கேட்டு கை கொள்ளாமல் போவாங்க? யார் உலகத்தை நேசிக்கிறாங்களோ, யார் உலகத்துக்குள்ளவைகளை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வசனம் ரொம்ப கசப்பாக இருக்கும், கேட்க அவங்களுக்கு விருப்பமாக இருக்காது. பேருக்காக உலகத்துக்கு என்னங்க கிறிஸ்துவனாக மாயமாலமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் உண்மையாய் தேவனை நேசிக்கிற மனுஷனுக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய சவாலே அல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். பாபிலோனுடைய ராஜா 60 அடி உயரமுள்ள பொற்சிலையை வச்சுட்டு எல்லா ஜனங்களையும் 124 தேசத்தினுடைய பிரஜைகளையும் வணங்க சொல்கிறாரு. எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் மத்தியில் வணங்கவே இல்லை. நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 9லேருந்து 15 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். அவங்கள பிடிக்காத அவங்களுடைய எதிராளிகள், அவங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ராஜாவிடத்தில் வந்து குறை சொன்னாங்க. ஐயா, நீங்கள் தேசத்தில் 3 பேரை பிரபலமான மனிதர்லாம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அவங்களே உங்கள் சட்டத்தை கை கொண்டு நடக்கலை அப்படின்னு சொல்லி ராஜா குறை கோபம் வந்து 2 மடங்கு இருந்த அக்னியை 7 மடங்கு ஆக்கிட்டார். அன்பான தேவ ஜனமே, இந்த 3 வாலிபர்கள் பயப்படவே இல்லை. எபிரிய வாலிபர்கள், தேவனை நேசித்தவர்கள் பயப்படவே இல்லை. ராஜா சொன்னார், இன்னொரு வாய்ப்பு தரேன்ப்பா, நான் வச்ச பொருசிலே வணங்குங்க, உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன்னார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனை நேசித்ததுனால, அவரோட வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதுனால அவங்க ராஜா கட்டளையை மீறினார்கள். மீறி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இதாங்க நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னங்க சொல்கிறது இல்லைங்க, கிரியையில் காண்பிக்கிறது. இந்த 3 வாலிபர்கள் காண்பித்தார்கள். ஆகையால் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 மடங்கு இருந்த அக்கனி 7 மடங்கு ஆனாலும் பயப்படவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அவருக்காக நாம் பாடுகளை பட்டால் நாம் அவரோடு ஆளுகையும் செய்வோன்னு தேவ வசனம் சொல்லுது. அப்போது நமக்கு கொஞ்சம் காலம் துன்பப்பட்டாலும் பின்னாலே நம்ம உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகையால் நம்முடைய தொடக்கம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகையால் அதே ராஜா தான் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, 27லேருந்து 29 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். பிரியமான தேவ ஜனமே, ராஜா கட்டளையை அவர்கள் மீறி தங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக பக்தி செஞ்சதுனால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளை விடுவித்தார் என்று எந்த வாய் என் கையிலேருந்து உங்களை விடுவிக்கிறவங்க யாருன்னு சொன்னாங்களோ அதே வாய் தான் இவங்களை தேவன் இவங்களை விடுவித்தார் என்று சொன்னார். அப்போது இது எதை காண்பிக்குதுன்னா, தேவனை நேசிக்கிறவங்களுக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமான மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனை வராது. ஒருவேளை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்றதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணுறாராம், ஒரு வழி உண்டு பண்ணுகிறாராம். நம்ம தேவ வசனத்தை கை கொண்டு நடந்தா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக தானியேல் 3ஆம் அதிகாரம் 24-25 வாசிச்சு பாருங்க. தேவகுமாரனே அக்கினியில் இறங்கி வந்தார். ராஜா சொல்கிறார், நம்ம 3 பேரை இல்லையா போட்டுது, ஆனால் 4வது நபர் ஒருத்தர் அக்கினியில் உலாவுகிறார் என்று அவரே சாட்சி கொடுத்தார். காரணம் என்னென்னா, தேவனுக்காக நீங்கள் நிற்கும் போது தேவன் உங்களுக்காக நிற்பார். அன்பான எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். ஆகையாலே நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவரை நேசித்தா அவருடைய வார்த்தை சொல்லப்படுதாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய வார்த்தை நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்படுது. ஆகையால் தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? பசியோ பட்டினியோ பட்டயமோ நிர்வாணமோ என்னங்க எதுவோ என்னை பிரிக்காது. ஒரு தைரியங்க அவருக்கு. காரணம் என்னென்னா, அவங்க தேவ வசனத்தை நேசித்தார்கள். அன்பான தேவ ஜனமே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருவேளை கூழுக்காக அற்பமான சந்தோஷத்துக்காக நம்ம மகிமையை நித்தியத்தை இழந்துடக்கூடாது. இந்த பூமி நமக்கு டெம்பரவரிங்க, தற்காலிகம். பரலோக தான் நிரந்தரம். ஆகையால் கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்கிறோம். நம்ம நடமாடுகிற வேத புத்தகமாக நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கத்தக்கதாக, எப்படி பவுலை குறித்து பிசாசு சாட்சி கொடுத்ததுங்க, பவுலை தெரியும், இயேசுவை தெரியும். அதுபோல் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. நமக்கு பல வாழ்க்கை இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழுங்க. நான் தேவனுக்காக வாழ்கிறேன்றதை எப்படி நிரூபிக்க முடியும்னா, அவரை நேசிக்கிறேன்னா அவருடைய கட்டளையை கை கொண்டு நடக்கணும். நமக்கு அன்பான தேவ ஜனமே பாருங்கள், ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்யும்போது அந்த கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன், இல்லாவிட்டால் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இன்னும் 10,000 இல்லை 20,000 கூட்டி தரேன். நம்ம என்ன பண்ணுறோம், சம்பளம் உயர்வுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது, உயர்வு கிடைச்சதுன்னு சொல்லி. அதே போல தாங்க நம்ம தேவனை நம்ம நேசிக்கிறோன்னா, அன்பன் என்ன வந்தாலும் தேவனுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கர்த்தர் நம்மை என்னங்க 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நமக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. நம்ம பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அதில் 4ஆம் வசனம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அப்படின்னா நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், தோக்க அல்ல. காரணம் என்னென்னா, நம்ம ஆண்டு சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆகிய ஜெயமான வாழ்க்கை வாழணும்னா அவருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, கை கொண்டு நடங்க. அது பாரமான சுமை இல்லைங்க. தேவனை நேசிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு உணவாக மாறிடும். அன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உங்களை உயர்த்தி உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்குற, கவனிக்கிற, ஒப்பு கொடுத்த, ஏற்றுக்கொண்ட என் அன்பு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நேசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பாரமான சுமை அல்ல. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டு விலகாதபடி, மரணம் எங்களை பிரிக்கிற வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேவா இந்த வசனத்தை கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது உமக்கென்று வாழ உதவி செய்யும். யாரெல்லாம் கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக உங்களுடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியம் செய்கிற தேவ மனுஷர்களுக்காக, அவருடைய மனைவி அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவளுக்கு அன்றைய ஊழியத்தில் ஒரு பெரிய அன்றைய மாற்றத்தை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளம்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கட்டடம் பண்ணி தொடங்க உதவி செய்யும். யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்க நிலங்களை வாங்க உதவி செய்யும். ஊழியத்தில் பலவீனமாக இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய குடும்பங்களை, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. திருமணமாகாத ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தந்து ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே, ஊழியத்தை தாங்கக்கூடிய மக்களை எழுப்புங்க, ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க, கொடுக்குற மக்களை எழுப்புங்க. இந்த வருஷம் அன்று சபைகள் வளர்ந்து அன்றை நரகம் வெறுமையாக மாற, பரலோக நிரப்பப்பட, ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஒவ்வொரு தேவ மனுஷனையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்று இந்த வார்த்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்தியும். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் தேவ வசனத்தை அறிய விரும்பினால் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.